ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலையில் சப்பாத்தி போட்டு சாதம், சப்பாத்தி, சிக்கன் குழம்பு, மஷ்ரூம் தொக்கு எல்லாம் செஞ்சு அனுப்பிட்ட பிறகு நல்லா மழைங்க இங்கே. அதனால் எனக்கும் சரி நைட்டுக்கும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம், நம்மளும் இந்த சப்பாத்தி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிவிட்டு எனக்கும் புடலங்காய் 2 புடலங்காய் வேறு இந்த தோட்டக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெண்டுமே ஒரு நாட்டுக்காய் மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் அதில் ஒரு காய் செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லாம் அதை தாளித்து காரம்லாம் போட்டு தேங்காயும் போட்டு அதை செஞ்சுட்டு, அப்புறம் மழை பெய்கிறப்ப ரசம் இல்லாமலான்னு சொல்லிவிட்டு ஒரு ரசமும் இன்றைக்கி நல்லா சுட சுட சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ரசமாக இருந்தாலும் சூடாக இருந்தால் அது தேவாமிர்தம் தானே, அதனால் எல்லாம் செஞ்சு நானும் போட்டு சாப்பிட வந்தேங்க. உண்மையிலேங்க நல்லா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றப்ப நமக்கு அந்த சாப்பாடு தேவாமிர்தமாக இருக்கிறதுக்கு காரணமே சூடான சாப்பாடும், அதே மாதிரி நல்ல பசியும் இருந்தால் எல்லா சாப்பாடும் நல்லா ருசிக்குங்க. அது மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு வெறும் ஒரு ரசமாக இருந்து புடலங்காய் பொரியல் தான், ஆனால் நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த தொக்கு போட்டே நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த ரசத்தை சுட சுட குடித்தேங்க. அப்படியே மூக்கால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா ரிலீஃபாக இருந்தது உடம்புக்கும் மனசுக்கும். இப்போ தான் நினச்சிக்கிட்டேன், எடுத்துகிட்டு போய் ஆறி போய் சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவங்க நைட்டு சாதமே வச்சு சூடாக சாப்பிட்றத விரும்புகிறாங்க. இந்த தோசை இட்லியெல்லாம் இப்போ சாப்பிடவே முடியலங்க. நமக்கே அப்படி தான் இருக்குது. அவங்க இந்த டிராஃபிக்கில் காரை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு இந்த தோசையும் இட்லியும் சாப்பிட்ணுன்னா அதான் பிடிக்கவே மாட்டேங்குது. டாக்டருங்களும் தான் அதை கொடுக்காதீங்கங்கிறாங்க. இன்றைக்கி எப்படியோங்க இதை வச்சுட்டேன். இது கூட மீனும் இருக்குது உள்ள, வேணும்னா கேட்டுக்கிட்டு நைட்டு வறுத்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். வெஜிடேரியனுக்கு புடலங்காய் பொரியலோடு சாப்பிட்டுக்கலான்னு செஞ்சிட்டேங்க. அதுக்கப்புறமா இந்த சூடாக ரசம் இருக்குதுன்னொன்னே வத்தல் இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு யாருங்க எப்படி நல்லா இந்த நம்ம மனசும் வாயும் கேட்குது. அப்புறம் போய் நைட்டு தம்பிக்கு வறுத்து சாப்பாட்டுக்கு வச்சுருந்தேன்னா அது அப்படி இருந்தது கொஞ்சம் மீதி. நான் வறுக்கிறப்பேங்க அந்த எண்ணெயை மீதி வைக்கவே மாட்டேங்க. அதை ஃபுல்லாக வறுத்து எடுத்துருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சூடு பண்ண வேணான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டாட்டா.